ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா ஊரு பேர் பைரவ கோணம். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சந்தீப் கிஷன் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா வர்ஷா பலமா நடிச்சிருக்காங்க. காவியா தபார் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் காமெடி மூவி. இந்த படத்தில் டேரக்டர் யாருன்னா விஐ ஆனந்த் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன் ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 5.7 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இந்த படத்தை பிப்ரவரி மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிடி தளமான அமேசான் பிரைமில் தெலுங்கு லாங்குவேஜ் மட்டும் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங் வெர்ஷனை பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா டபுள் டக்கர். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா தீரஜ் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா சம்ருதி வெங்கட் நடிச்சிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா மீரா மகதி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காங்க. படத்துக்கான ஐஎன் ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இந்த படத்தை போன மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓவர்சீஸ் ஓடிடி தளமான சிம்பிள் சர்வ் 2 கடலை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 17 அப்படின்னா 23 நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பேபி. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா வீரஜ் மற்றும் ஆனந்த் தேவர்கொண்டா நடிச்சிருக்காங்க. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி சரண் நடிச்சிருக்காங்க மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமன்ஸ்ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர்னா சாய் ராஜேஸ்வரம் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன் ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.7 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இந்த படத்தை போன வருஷம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிடி தளமான ஆஹாலா தெலுங்குல மட்டும் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னா இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங்காக ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் திரைப்படத்தை ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் விஜய் டிவி அப்படின்னா ஆகா தமிழில் இந்த மாதம் வச்சு ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்களா இல்லையான்னு. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா தி காட் லைஃப். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ்குமார் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா அமலாபால் நடிச்சிருக்காங்க. ஜிம்மி மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர்னா பிளஸி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன் ரேட்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.7 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இந்த படத்தை போன மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்படின்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா மே மாதம் 17 அப்படி இல்லைனா 22 நம்ம எதிர்பார்க்கலாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விஷயம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போதாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை பை.